இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது 2022 வீடியோ. இப்போ வந்து 2021 வீடியோ நான் காட்ட போகிறேன். எந்த அளவுக்கு முடியோட வளர்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ லெஃப்ட் சைடில் வர்றது வந்து 2021 வீடியோ. 2021 ஏப்ரலில் எடுத்த வீடியோவுக்கும் 2022 செப்டம்பரில் எடுத்த வீடியோவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு ஹேர் க்ரோத் எனக்கு இருக்குது. ஸோ இந்த ஹேர் மாஸ்க் போட்டதுனால தான், இந்த ஹேர் ஆயில் போட்டதுனால தான் ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரல. தொடர்ந்து ஹேர் கேர் ரொட்டீன், வெவ்வேறு விதமான மாஸ்க் அண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேரோட டெக்ஸ்சரும் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லாமே ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தான். இன்றைக்கி என்ன ஹேர் மாஸ்க் போட போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KamalisDiary. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர் கேர் வீடியோவோடு தான் வந்திருக்கேன். ஒரு நல்ல ஹேர் மாஸ்க்கு. இந்த ஹேர் மாஸ்க் போடுறதுனால நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த பொருளில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன வீடியோ அப்படின்ட்டு. இன்றைக்கி ஹேர் மாஸ்கில் எடுத்துக்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்குப்பூ. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்தியா வந்தால் நிறைய மூலிகைகள்லாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதை வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விதத்தில் இந்த சங்குப்பூவை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். சங்குப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேருக்கு மட்டும் உள்ள ஸ்கின்னு, அதே மாதிரி நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து இந்த சங்குப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ இந்த சங்குப்பூவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த ஆந்தோசைனின் பார்த்தீங்கன்னா, ஆந்தோசைனின் இருந்தாலே அந்த இடத்துல வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி மைக்ரோபயல், அதே மாதிரி ஆன்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் தடுக்கும். ஸ்கேல்ப் க்ளீனாக இருந்தாலே நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் வீட்டு பக்கத்தில் சங்குப்பூ இருந்ததுன்னா இதை ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இதோட பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நம்ம இன்டேக் எடுத்துக்கிட்டால் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ இதில் வந்து இந்த சங்குப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இந்த சங்குப்பூவிலேருந்து நீங்கள் டீயாகவும் குடிக்கலாம், அதே மாதிரி ஹேர் மாஸ்காகவும் போடலாம். இதை வந்து நம்ம இன்டேக்காக எடுத்துக்கிறப்ப நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இன்டியூஸ் பண்ணுற அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அதில் இருக்குது. அதுதான் ஆந்தோசைனின். இந்த ஆந்தோசைனின் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருட்களில் தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருப்போம். கவுடி அரிசியில் வந்து ஆந்தோசைனின் இருக்குது. ஸோ அதுதான் அந்த பர்பிள் நிறத்துக்கு காரணம். இதே மாதிரி தான் அந்த ஆந்தோசைனின் வந்து இந்த ப்ளூ நிறத்துக்கு, அந்த ஊதாப்பூ இருக்கு இல்லையா, அந்த ஊதா நிறத்துக்கு காரணமே அந்த ஆந்தோசைனின் தான். மெயினாக அதில் வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால நம்மளோட ஹேருக்கு, நம்மளோட ஸ்கேல்பில் வந்து நிறைய பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணி நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஜெல்லு தான் மேக் பண்ண போகிறோம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஸ்லைமியாக இருக்கும். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதே மாதிரி கிரே ஹேர் வராமல் தடுக்கிறதுல வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். இன்றைக்கி போட போகிற ஹேர் மாஸ்கோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா சங்குப்பூ தான். சங்குப்பூவை வந்து பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்கின்னுக்கு, நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு, அந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இதை வச்சு தான் இன்றைக்கி ஹேர் மாஸ்க் போட போகிறோம். இதை வச்சு நம்ம டீ பண்ணியும் குடிக்கலாம். டீ பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த க்ரீன் கலரெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சங்குப்பூவை மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க் மட்டும் தான் பண்ண போகிறேன், அதனால் இந்த காம்புகளையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நான் அரைச்சி தான் போட போகிறேன். அரைச்சி போடுறப்ப அதோட நன்மைகள் வந்து நமக்கு தண்ணிக்குள்ளே சீக்கிரமும் இறங்கும். இப்போ வந்து சும்மா இதை வந்து மிக்சியில் ஒரே ஒரு 2 தடவை ஓட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். நான் ஒரு 200 ml வந்து வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ தண்ணி நல்லா கொதித்த பிறகு, சூடான பிறகு நீங்கள் வந்து இந்த பூவை போட்டிங்கன்னா அப்படியே கலர் மாறிடும். இந்த கலருக்கு கூட ஆந்தோசைனின் தான் முக்கிய காரணம். அதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை வந்து நம்மளோட தலைக்கு கொடுக்குறப்ப நம்மளோட ஹேர் ஃபாலிகல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே மாதிரி போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகி அந்த பெனிஃபிட்ஸ்லாம் உள்ளே இறங்குறப்ப நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நல்லா கொதிச்சோன்னே பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் டீக்கு கூட எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம் வடிகட்டி. ஸோ இப்போ வந்து நான் ஹேர் க்ரோத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன் இல்லையா. இது கொதித்த பிறகு இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸீட் தான். ஃப்ளாக்ஸீடில் நிறைய ஒமேகா 3 கண்டென்ட் இருக்குது. ஃப்ளாக்ஸீடை பற்றி நிறையா நம்ம மாஸ்க்கு, பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து மற்ற வீடியோக்களில் சொல்லியிருக்கேன்.
இதில் போடுற அளவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோட ஹேரோட நீளத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் omega-3 கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணும், ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அதே மாதிரி க்ரே ஹேர் வராமல் தடுக்கும். ஸோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் டேண்ட்ரஃபை போக்கும். இந்த மாஸ்க் போடுறதுனால நம்மளுக்கு 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்க போகுது. இது கூட இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நல்லா கொதிக்கணும். அந்த ஃப்ளாக்ஸீட் வந்து அந்த வளவளப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டோம்னா நமக்கு வந்து அந்த ஜெல் ஃபார்மில் கிடைக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹேர் ஜெல்லுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் கடையில் போய் ஏதோ ஒரு ஜெல்லை வாங்கி நீங்கள் ஹேர் க்ரோத்துக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்லேயே வந்து நம்ம ஈஸியாக நம்மளோட ஹேர் கேர் ரொட்டீனுக்கு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து பண்ண நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லாவே கொதிக்கும். ஆனால் பொங்கி வரும். பொங்கி வராமல் இருக்க நல்லா கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. அதே மாதிரி ஜெல் ஃபார்ம் ஆகலை. ஒன்ஸ் ஆறின பிறகு இந்த மாதிரி ஜெல்லியாக இருக்கும். ஸோ இதை பார்க்கவே ஸ்லைமி ஃபீலிங்கில் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தடவறதுக்கு. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நிறைய குவான்டிட்டி பண்ணிவிட்டு அந்த வாரத்தில் 2 to 3 தடவை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட முடி எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்கும் அப்படின்னு என்னோடய வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஷைனிங்கும் கொடுக்கும், அந்தளவுக்கு ஹேர் க்ரோத்தோட பெனிஃபிட்ஸும் அதிகமாகவே இருக்கும். இந்த ஹேர் மாஸ்க் என்னோடய ஃபேவரட் ஹேர் மாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஜெல் ஃபார்மில் இருக்குது இல்லையா. ஸோ இதோட நம்ம இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். மொத்தமே 3 இன்க்ரீடியன்ட் தான். இதில் நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஸோ இதை கேஸ்டர் ஆயிலும் சேர்க்கறதுனால நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஹேர் ஃபால் பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஹேர் ஃபால் பிரச்சனை எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம கேஸ்டர் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கோம். கேஸ்டர் ஆயிலை எந்த விதத்தில் நம்மளால் ஆட் பண்ண முடியுமோ அந்த விதத்தில் ஆட் பண்ண நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி முடி கருமையாக வளரும். இந்த ஹேர் மாஸ்க்கை நான் ஸ்கேல்பில் இருந்து முடி வரைக்குமே தடவி இருக்கேன். இதை வந்து ஒரு 40 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன், எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் பண்ணனா பெனிஃபிட்ஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு டவுட்டடாக நீங்கள் வந்து ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணக்கூடாது. ஸோ ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணனா கண்டிப்பாக அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காட்டக்கூடிய எக்ஸாம்பிள் வீடியோ தான் இது. ஸோ நீங்களே பார்ப்பீங்க எந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி நான் ஒரு 40 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வாஷ் தான் பண்ணேன். ஷாம்பு வாஷ் பண்ணிவிட்டு சிக் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே காட்டுறேன் உங்ககிட்ட. ஸோ ஹேரோட டெக்ஸ்சர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரியும் ஹேரு. ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ளாக்ஸீட் ஜெல் சேர்த்துருக்கோம். இதில் வந்து 1 டீஸ்பூன் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அதே மாதிரி ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே நம்மளோட ஹேருக்கு ஸ்கேல்ப்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த ஹேர் மாஸ்க்கை ஒரு 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். 1 மந்த்துக்கு யூஸ் பண்ணி பாருங்கன்னா 30 டேஸ் டெய்லியும் குளிக்க சொல்லலை. ஒரு வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு கண்டினியூவாக ஒரு 3 மந்த்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு ஹேர் ஃபால்லாம் எதுவும் இல்லை, எனக்கு நார்மலாக தான் இருக்குது, நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ எந்த ஹேர் ஃபாலும் இல்லை. ஹேர் ஃபால் இல்லாதவங்க ஒவ்வொரு ஹேர் மாஸ்க்காக ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு ஹேர் மாஸ்க்காக நம்ம ட்ரை பண்ண வெவ்வேறு விதமான பலன்கள் வந்து நம்மளோட முடிக்கு வந்து சேரும். அதனால தான் டிஃப்ரெண்ட் ஹேர் மாஸ்க் வந்து ட்ரை பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.